பேருக்கு தேவையான இட்லி பேட்டர் மிக்ஸிலங்க அவ்வளோ அட்டகாசமாக வருங்க. சிலருக்கு வந்து ரொம்ப ஹார்டாகவும் நினைப்பீங்க. அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி அவ்வளோ சாஃப்டாக வருங்க. இந்த இட்லி பேட்டர் எப்படி அரைக்கிறது வாங்க பார்க்கலாம். தேவையான பொருளுங்க. அதுக்கப்புறம் இட்லி அரிசி வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து உதயம் பிராண்ட் அரிசி எடுத்துருக்குறேங்க நான். அரிசி வந்து 2 கப் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி வந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க. மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க நான். இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா க்ளீனாகவே இருக்குங்க. உளுந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க. 3 கப் அரிசிக்கு வந்து 1 கப் உளுந்து எடுத்துருக்குறேங்க. உளுந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வருங்க. நம்ம கிராண்டில் ஆட்டும் போது உளுந்து குவான்டிட்டி கம்மியான கூட நல்லா பொது பொது தன்மை வருங்க. மிக்ஸில் வந்து உளுந்து வந்து பொங்கி வராதுங்க. 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 8 மணி நேரம் ஊறணுங்க. உளுந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப ஹீட் ஆகுங்க. அதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அரிசி வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஜாரில் வந்து உளுந்து ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் அரைக்கும் போது கூலிங்கான தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ வந்து உளுந்து நல்லா அரைபடு வருங்க. நம்மளுக்கு ஹீட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் உளுந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் பொது பொது தன்மை வந்துருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொட்டமூத்து ஒரு 5 ஆட் பண்ணியிருக்குறாங்க. இது வந்து துணியில் ஒட்டாமல் வருங்க நம்மளுக்கு இட்லி. அதுக்கப்புறம் அரிசியுமே போட்டுருங்க. போட்டு பருப்பு தன்மையை அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம ரவை பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இதோட பக்குவம் இப்படி இருக்கணுங்க நம்மளுக்கு. இதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இட்லி ஊற்றும் போது. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம உளுந்து அரைச்சி வச்சுருக்க பாருங்கள், அதை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா அடித்து விடுங்க. அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி அடித்து விடுங்க. இந்த மாதிரி அடிக்கும் போது இட்லி நல்லா வருங்க. எனக்கு கிராண்டில் ஆட் பண்ணும்போது நல்லா பொது பொதுப்பாக வருங்க நம்மளுக்கு உளுந்து. இந்த மாதிரி அடித்து விடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்மளுக்கு. நல்லா அடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்க பாருங்க அரிசி மாவு அதுவுமே ஆட் பண்ணிடுங்க. அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரம் மாவு நல்லா புளிச்சு வந்துடுங்க நம்மளுக்கு. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரம் நல்லா புளிக்கிட்டுங்க மாவு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சோண்டு சோடா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவை, இதே கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க. மாவு ஊற்றும்போது இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா தட்டிலும் மாவு ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா தட்டுக்கும் ஊற்றியாச்சுங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எடுத்துடலாங்க. இட்லி பார்த்தீங்களா, ஒரு துளி கிராக் இல்லாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்திருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் வச்சிடலாங்க. இப்படி எடுக்கும்போது ரொம்ப சூடாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சோண்டு தண்ணி தொளிச்சு அதுக்கப்புறம் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வருங்க நம்மளுக்கு. இட்லி எடுத்துடலாங்க. ஒரு துளி துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. அதுவும் மிக்சியில் அரைச்சி தான் நினைப்பீங்க. கிரைண்டரை விட அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க 2 பேருக்கு நம்மளுக்கு. இட்லி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் பிச்சு பார்க்கலாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரேஷியோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாங்க. பாய்ங்க.